ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பேபி கார்ன் வச்சு ஒரு பிரிந்தி சாதம் செய்யலாம். கூடவே ஒரு கேரட் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், இந்த பேபி கார்ன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து ஒரு 3 துண்டு 4 துண்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டு பீன்ஸு 2, வெங்காயம் 2, தக்காளி 1, ஒரு பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் 2 டம்ளர் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அது கூடவே 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். குழி கரண்டி எண்ணெய். பாருங்கள், 2 பட்டை, 2 இலை, 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் கூடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி சாதம் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம்லாம். நம்ம கேரட் பீன்ஸு அந்த பேபிக்கானும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன். நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுடலாம். கொத்தமல்லியும் இந்த அளவு போட்டுடலாம். அதுவும் ஒரு சின்ன கைப்பிடி அளவு. சில்லி பவுடர் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போடலாம். இது கூடவே பாதி லெமன் கொட்டை எடுத்துகிட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டோம். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணி அரிசிக்கு மட்டும் 1க்கு 1.5 3 ஊற்றியாச்சு. கல்லுப்பு வந்து இந்த அளவு போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ உப்பு போதும். இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கலர் பவுட்ரு போடுறேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா போடாமல் இருக்கலாம். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். கொதிச்சோடனே நம்ம அரிசி போடலாம். பாருங்கள், கொதிச்சிட்டல நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக தட்டு போட்டு நல்லா வடித்து வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு மூடலாம். இது மூடியாச்சு. இப்போ நம்ம இது ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போடலாம். இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக டைம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கரெக்டாக இறக்கிட்டு சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் போயிடுது. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஒரு அரிசி கூட ஒட்டாமல் நல்லா அழகாக இருக்குது. காய்கறியும் சேர்ந்துருக்கு. பேபிக்கானும் போட்டு நல்லா வாசனையாக அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த சாதம் அருமையாக இருக்குது. சாதம்லாம் ஒன்று கூட உடையல. தண்ணி இல்லை, கரெக்டான
தண்ணி அளவும் கரெக்டாக டைமிங்கும் வச்சா சூப்பராக வந்துடும். குக்கரில் குழையவும் குழையாது, ஒன்றும் ஆகாது. சூப்பராக அருமையாக இருக்கும். பாருங்கள், நான் லாஸ்ட் வரலாம் எடுத்து கிண்டி போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது பிளேட்டில் மாற்றிடலாம். அருமையான பேபி கார்ன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பாருங்கள், அருமையாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா? செம்மையாக இருக்குங்க, சூடாக இருக்குது. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.